மாதத்தின் முதல் ஆராதனை வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். தனிப்பட்ட முறையில் வந்திருந்தாலும் குடும்பத்தோடு வந்திருந்தாலும் அந்த முதல் நாள் ஆண்டவர் சமூகத்திலே நம்ம கொடுப்பது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, காட் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ். ஆண்டவர் உங்களுக்கு பற்றியும் மற்றவங்களை பற்றியும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவராக தேவன் இந்த மாதம் உண்டாக்கி கொடுக்க போகிறார். நீங்கள் ஒரு வித்தியாசமாக இருப்பீங்க. யூ வில் பி அ டிஃப்ரென்ஸ். நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவர்களை காட்டி நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைப்பார். அவர்களுக்கு எப்படி நடக்குதோ தெரில, என்னமோ தெரில, ஆனால் உங்களுக்கு இந்த மாதம், திஸ் மந்த் ஆஃப் டிஃப்ரென்ஸ், ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வித்தியாசத்தை கொடுப்பார். 6 மாதங்களை முடிக்க ஆண்டவர் தேவன் கொடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஊழியங்கள் கொடுத்தார், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கொடுத்தார், வியாழக்கிழமை ஜெபங்களை கொடுத்தார், வெள்ளிக்கிழமை ஜெபங்களை கொடுத்தார், உபவாச ஜெபத்தை கொடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7ஆம் மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த 7ஆம் மாதத்தில் திஸ் மந்த் இஸ் த பெஸ்ட். இன்னைக்கு பெஸ்ட்டு கிடையாது, த பெஸ்ட். அப்படின்னா ரொம்ப 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 ஆசீர்வாதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. God is going to bless abundantly. ஆண்டவராகிய தேவன் அபிரதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, he is going to prove it. நீங்கள் வித்தியாசமானவர்கள் என்று ஆண்டவர் ப்ரூவ் பண்ண போகிறார். மற்றவங்க மத்தியில் ஆண்டவராகிய தேவன், இந்த உலகத்தின் மத்தியில், உங்கள் நண்பர்கள் மத்தியில், உங்கள் குடும்பத்தின் மத்தியில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மொத்தம் விசேஷித்த குடும்பமாக கர்த்தர் உங்களை ஆண்டவர் பார்க்க போகிறார். நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பம், வித்தியாசமான பிள்ளை, வித்தியாசமான வேலை, வித்தியாசமான பிஸ்னஸை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவங்க திஸ் மந்த் இஸ் அ மந்த் ஆஃப் டிஃப்ரெண்ட், கோயிங் டு see a difference from others people. மற்றவர்களை காட்டிலும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க போகிறார். அடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 22, 23. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 22, 23. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த மாதத்தில் உங்களுக்கும் மற்றவருக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் யாக்கோபு என்ன நினச்சிட்டு இருந்தானா, யோசேப்பு இறந்து போயிட்டான்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு செய்தி வருது, யோசேப்பு இறக்கலை, அவன் உயிரோடு தான் இருக்கான். அவன் அண்ணன்களாம் போய் சொல்கிறாங்க, சாதாரணமாக உயிரோடு இல்லை, அவன் ஒரு தேசத்துக்கே ராஜாவாக இருக்கிறான். வசனம் சொல்லுது, அவன் என்னன்னா தேசத்துக்கே பார்வோனுக்கே ஆண்டவராக இருக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கான். அப்படியாக ஆண்டவராகிய தேவன் யாரை உயர்த்தினார்னா, யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். இந்த கோஷன் நாடு என்று அந்த இதில் எகிப்தில் இருக்கிறது. அந்த நாடு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு செழிப்புள்ள நாடு. அந்த நாட்டுக்கு அதுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் பிளென்டி, நிறைய ஆசீர்வாதம் இருக்கிற ஒரு நாடு தான் இந்த கோஷன். இந்த கோஷன் எங்கே இருக்குன்னா, எகிப்தில் இருக்குது. எகிப்தில் இருக்கிற இந்த நாட்டில் தான் யாரை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா, யோசேப்பு இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய அவங்க குடும்பம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறார். அவர் சொல்கிறார், 2 வருஷம் பஞ்சம் இருக்கும். முடிஞ்சு போச்சு 2 வருஷம். இன்னும் 5 வருஷம் இருக்குது. 7 வருஷம் பஞ்சம் மொத்தம். ஊரில் எந்த நாட்டிலையும் ஆகாரம் கிடையாது. நீ என்கிட்ட வந்துடுங்க. அடுத்த வசனம் படிங்க, 23. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கிறார். கர்த்தர் சொல்றாரு என்னன்னா, என் ஜனங்கள், ஆண்டவர் சொல்றாரு,
உபாகமம் 7:14 நீங்கள் படிச்சீங்கன்னா, சகல ஜனங்களை பார்க்கிலும் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆசீர்வதிக்கப்பட இந்த மாதம் கர்த்தர் உங்களை சகல ஜனங்களை பார்க்கிலும் சகல ஜாதியை பார்க்கிலும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். என் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். உங்களுக்கும் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. பாருங்க, ஆண்டவர் அவங்கள மாத்திரம் சொல்லல, அவங்க லைஃப் ஸ்டாக்கை கூட சொல்றாங்க. அதாவது மாடு ஒட்டகம் குதிரை எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்னா செழிப்பு இருக்கும். செழிப்புன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் மாத்திரம் பணம் வந்து குவிச்சிட்டே இருக்குன்றதில்ல, எல்லா செக்மெண்ட்லும் எல்லா ஏரியாலும் எதை நீங்கள் தொட்டாலும் ஆண்டவராகிய தேவன் ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆக இந்த மாதம் எப்படி இருக்கணும்னா, வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் என்ன ஆகும், உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. நம்புறீங்களா? உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. உங்களுக்கும் உங்கள் சொந்தக்காரருக்கும் வித்தியாசம் உண்டாகும். உங்களுக்கும் உங்கள் வேலையில் இருக்கவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கெத்தாக தான் இருப்பீங்க, நீங்கள் கொஞ்சம் இதாக தான் இருப்பீங்க. ஆண்டவர் சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆகவே கர்த்தர் உங்களை எண்ணி ஆண்டவராகிய தேவன் இந்த மாதம் ஆண்டவர் விசேஷிதமாய் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல சொல்லுகிறது, 5 வருஷம் இன்னும் பஞ்சம் நீடிக்கும். அந்த பஞ்சம் நீடிப்பதற்கு முன்பாக என்கிட்டே வந்து விடுங்கள். என்கிட்ட வந்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சாப்பாடு ஆகாரம்லாம் நான் வருஷம் ஃபுல்லாக என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் என்கிட்ட வந்துடுங்க. ஒருவேளை ஆண்டரை விட்டு நீங்கள் தூரம் போயிருந்தீங்கன்னா, யோசேப்பு இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டரை விட்டு நீங்கள் ரொம்ப தூரம் போயிருந்தீங்கன்னா அவர்கிட்ட வந்துடுங்க. அவர்கிட்ட வந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எனக்கு பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு புது வழியை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த வழியை அவர் கிட்ட வரும்பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். ஆகவே அவர் சொல்கிறார், நான் யாருன்னா அப்படின்னா அப்பாட்ட போய் சொல்லி, நான் யாருன்னா பார்வோனுக்கே நான் ராஜாவாக தான் இருக்கேன். ஐ எம் த கிங் டு த பார்வோ. நான் பார்வனுக்கு தேவனாக இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத வேதத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இதை போய் அப்பாட்ட போய் சொல்லுங்கள். மன்னன்ட்ட சொல்கிறாரு, அவங்க நம்ம யோசேப்பு வந்து அவன் மரிச்சு போல சும்மா சாதாரண ஆளாலும் இல்லை, சாதாரணமாக சும்மா கூலி வேலை பார்த்துட்டு உட்காருக்கல. என்னவா இருக்கான்னா, எகிப்துக்கே ராஜாவாக இருக்கான், பார்வோனுக்கே ராஜாவாக இருக்கான். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தேசத்தை கொடுத்தான்னா, கோஷன் என்று சொல்லப்படுகிற த பெஸ்ட் லேண்டை கொடுக்குறார். அங்கே என்ன விளைச்சாலும் நல்ல விளைச்சல் உள்ளாகும். திராட்சை பழங்களும் மற்றும் பல வகையான எல்லா காரியங்களும் பழங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விளைச்சல் இருக்கும். ஒரு அருமையான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போல இருக்கும். கர்த்தர் உங்களையும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் கொண்டு வந்து வைக்க போகிறார் இந்த மாதத்தில். ஆமென். ஒருவேளை நீங்கள் வறட்சியாக இருக்குன்னு சொன்னால் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை கர்த்தர் கொடுப்பார். அது செழிப்பாக இருக்கும், அது வளமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா என் ஜனங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன பண்ணுவாராம், வித்தியாசத்தை உண்டு பண்ணுவாராம். சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே இது ஆதியாகமம் 45 இருக்கும். அது 5 வருஷங்கள் அந்த பஞ்சம் இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் பிரியமான தேவச்சனமே, இந்த நாளில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். நம்புறீங்களா? உங்கள் குடும்பத்தில் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும். உங்கள் சம்பளத்தில் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட தான் போடுவாங்க ஒழிய உங்களுக்கு கொஞ்சம் குறைக்க மாட்டாங்க. உங்களை கர்த்தர் உயர்த்து வர ஒழிய கர்த்தர் உங்களை தாழ்த்த மாட்டார். நாளுக்கு நாள் ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்தை கர்த்தர் ஆண்டவர் ஆஸ்வதிக்கப் போகிறார். நீங்கள் மாத்திரம் நம்பி அவருடைய சொல் கேட்டு நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நாள் முழுவதும் வருஷம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே எகிப்தில் அவர் சொல்கிறார், எகிப்தில் ஒருத்தனும் என் மேலே கைப்பட முடியாது, யாரும் என் மேலே என்ன சேர்ந்து கை வைக்க முடியாது. இவன் யார்? எப்ரேயன். ஆனால் எங்கே வச்சு ஆசீர்வதிக்காருன்னா இஸ்ரேலை வச்சு ஆசீர்வதிக்கலை. எங்கே வச்சு ஆசீர்வதிச்சார்னா எகிப்தில் வச்சு ஆசீர்வதிச்சார். எகிப்தில் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஒருத்தனும் உன்னை கை நீட்ட முடியாது, யாரையும் உன்கிட்ட வர முடியாது, உனக்கு அவ்வளோ பெரிய பதவியை நான் கொடுக்குறேன்னு சொல்லி
யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, அவங்க கொடுத்த நிலம், அவங்களுக்கு கொடுத்த அந்த கோஷன் என்று சொல்லப்பட்ட நிலம் ரொம்ப செழிப்பான நிலம். வாதை வரும்பொழுது 10 வாதைகள் வந்தது இல்லையா? 10 வாதை, தவளை, அதுக்கப்புறம் ரத்தம், அதுக்கப்புறம் பேனு, அதுக்கப்புறம் புழுதி, வெட்டுக்கிளி, இதெல்லாம் வந்துச்சுல. இதில் ஒன்று கூட எங்கே வரல? கோஷனுக்கு வரல. எகிப்தில் தான் இருக்குது கோஷன். ஆனால் ஏதாவது ஒன்று வந்துச்சா? ஒரு தவளை வரல, ஒரு குளவி வரல, ஒரு வெட்டுக்கிளி வரல, எதுவுமே வரல. ஆண்டவர் இந்த மாதம் உங்களை பாதுகாப்பார், உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என்னை அடைக்கலம் கோட்டை தேவன் சொல்லுவேன், நான் நம்பியிருக்க சொல்லுவேன். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும். பக்கத்தில் வலது புறத்தில் 10 பேர் விழுவான், இடது புறத்தில் 100 பேர் விழுவான், இல்லை 10,000 பேர் விழுவான். கவலைப்படாதீங்க, நீங்கள் விழ மாட்டீங்க, நீங்கள் போய்கொண்டே இருப்பீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய்கொண்டு, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 16 பேரும் விழுந்தாலும், அவங்களாம் விழுந்துட்டாங்களாம். பக்கத்தில் இருக்கவங்களாம் விழுந்துட்டாங்களாம், இடது பக்கத்தில் வலது பக்கத்தில் விழுந்துட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் இந்த மாதம் விழ மாட்டோம். கர்த்தர் உங்களை கால் ஒன்றி எழும்பி நிற்க செய்வார். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். மற்றவருக்கும் உங்களுக்கும் எனக்கும் உன் ஜனத்திற்கும் என் ஜனத்துக்கும் என்ன பண்ணுவேன்? நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். எதிர்பார்க்கணும், ஆண்டவர் எனக்கு இப்படியே இருக்கணும்னு ஆசை இல்லை, ஆண்டவர் எனக்கு ஒரு வித்தியாசம் வேணும், எனக்கு என் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 24 எடுத்து வாசிக்கலாம். அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. பாருங்க, வண்டு வந்தனால தேசமே மூடி போச்சு. அவர் சொன்னார், அது அப்படியே நடந்துச்சு. என் ஜனத்துக்கும் மற்ற ஜனத்திற்கும் என்ன பண்ணுவேன் நான்? ஆமாம், என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் என்ன பண்ணுவேன்? வித்தியாசம் பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வண்டுகள் ஜாதி. வண்டுனாவே பிரச்சனை. வண்டுகள் ஜாதினா ஜாதி ஜாதியாக வண்டெல்லாம் வரும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எந்த வண்டும் இந்த மாதத்தில் வராது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை பார்த்தாவே ஓடி போயிடும். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே பிரியமான தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் எது வேணாலும் புயல் அடிக்கலாம், அலை அடிக்கலாம், அதுக்கப்புறம் கஷ்டம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது. நீங்கள் மாத்திரம் அவரை நம்பினீங்கன்னா, அவர்கிட்ட நீங்கள் வந்துட்டீங்கன்னா, சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனங்களாக வைப்பார். என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் என்ன பண்ணுவேன்? வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். ஆண்டவர் அழைக்கிறார், உங்களை அழைக்கிறார். என்கிட்ட வந்துடுங்க. அவர் கேட்குறார், என்கிட்ட வந்துரு, நான் உங்களுக்கு சாப்பாடு போட முடியும், உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆகவே ஹி வில் ப்ரூவ். அது சொன்ன வார்த்தையை அதை என்ன பண்ணுமா? நிரூபித்து காட்டுகிற தேவன். சும்மா சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறதில்ல. என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் வித்தியாசம் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. சொன்னதை செய்வார், சொல்லாததையும் செய்வார். ஆமாம், அவர் சொல்ல ஆகும், அவருடைய கட்டளையிட நிற்கும். ஆகவே சொன்ன ஆண்டவர் அதை ப்ரூவ் பண்ணுவார். இதில் உங்களுடைய வேலையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய மற்ற காரியத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் உயர்த்துவார். ஆமென். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும். அதில் 9ஆம் வசனம் நினைக்க படித்து பாருங்கள். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பெருத்துக்கிட்டே இருக்காங்க, நாளுக்கு நாள் பெருக்கிறாங்க. அப்போ எகிப்து என்ன பண்ணுது? பயப்படுது. 2 நாடு உள்ளுக்குள்ளே இருக்குது. எகிப்துன்னு ஒரு நாடு இருக்குது, இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்குது. ஆனால் எகிப்தில் இருக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பெருத்துக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப அப்படியே பெருக பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள எப்படியாவது நொறுக்க, அதனால தான் நொறுக்க அவங்க என்ன பண்ணால் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். 7ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும்
பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. இல்லை, அதாவது நிறைய உங்க பார்த்தா பலத்துக்கிட்டே இருக்காங்க, பெருத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தாங்களா. ஏன்னா இருக்க உயர்ந்துகிட்டே இருக்கான். நீங்க உயர்றதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் எரிச்சல் அடைவான். நீங்க காரை வாங்கி கொண்டு அந்த வீட்டில் நிறுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் பார்த்து எப்படா அவன்லாம் காரை ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க. எப்படி அந்த கம்பெனிக்கு போச்சு, எப்படி அந்த லண்டனுக்கு போச்சு, எப்படி அந்த நாட்டுக்கு போச்சு, ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆனாலும் அவர்கள் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆண்டவர் எப்பப்பெல்லாம் நெருக்கம் வருதோ அப்பப்பெல்லாம் பெருக்கம் வரும். நம்புறீங்களா? நெருக்கம் வர நேரத்துலலாம் என்ன இருக்கும்? பெருக்கம் இருக்கும். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணார்? அவங்க பெருக ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க பழுக ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க பழுகி பெருக ஆரம்பிச்சிட்டார்கள். ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, என் ஜனத்திற்கும் அவர்கள் ஜனத்திற்கும் நான் என்ன பண்ணுவேன்? வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், யூ cannot able to count the blessing of the Lord Jesus Christ. எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பார்னா, தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னெலாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் கொடுத்தாருன்னா அபண்டன்ஸ் பிளெஸ்ஸிங். உங்களால் அந்த ஆசீர்வாதத்தை சுமக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்படி தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வரப்போ சும்மா ஒன்றும் வரல. அவங்க 400 வருஷத்தில் உள்ள அரியர்ஸை போட்டு அனுப்பிச்சாங்க. ஒரு வருஷம் உள்ள அரியர்ஸ் வந்தாலே நம்ம என்ன பண்ணிடுறோம்? நகையை வாங்குகிறோம், அதை வாங்குகிறோம், இதை வாங்குகிறோம். அதில் வாங்குறது வரத்துக்கு முன்னாடியே கடனை வாங்கி வச்சிடுறோம். இந்த வாங்கினோடனே கடன் கட்டுறது தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை, இவங்க 400 வருஷம் 30 வருஷம் யோசேப்பு இருந்தார். 400 வருஷம் அடிமை. இந்த அடிமையில் அவங்களுக்கு சம்பளம் குறைக்கப்பட்டது, வேலை அதிகம், பளு அதிகம், ரொம்ப கஷ்டம். ஆனால் புறப்படும் போது அவர்கள் எப்படி புறப்பட்டார்கள்னா, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சகல ஜனங்களை காட்டிலும் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். சொல்கிற லைஃப் ஸ்டாக், அதாவது மாடுக கூட என்ன பண்ணாதான் மலடியாக இருக்காதான், அது கூட என்ன பண்ணுமா? பெருக்கத்தை உண்டாக்கும். என் ஆண்டவர் ஆஸ்வதிக்குன்னு நினச்சார்னா எல்லாத்துலேயும் ஆஸ்வதிச்சுட்டு போவார். சர்ச்சுக்கு வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஓ ரபா அநாதா ராஷாதா ரீகரபா அப்படின்னு பேசிட்டு போகிறதுக்காக வரல. உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். உங்கள் பிஸ்னஸ் ஸ்லோவாக போயிட்டுருக்கா, ஆண்டவர்கிட்ட பாட்டுங்க. என் சனத்துக்கும் உன் சனத்துக்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படி செய்வேன். ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்? கிளைம் பண்ணணும். அதை கிளைம் பண்ணும்பொழுது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யறதில்ல, கிளைம் பண்ணுறதில்ல. சரி, ஏதோ நடக்குது போல் இருக்கு. இல்லை, கர்த்தர் உங்களை பெருகும்படி வைத்திருக்கிறார். நெருக்கம் வந்துச்சுன்னா பெருக்கம் வரும். என் ஜனத்திற்கும் உன் ஜனத்துக்கும் என்ன வரும்? வித்தியாசம் உண்டாகும். கர்த்தர் உங்களை பார்த்தாலே, உங்கள் குடும்பத்தை பார்த்தாலே, அவங்க பார்த்தாலே அந்த குடும்பமா, அவங்க சபைக்கு போனவங்களாச்சு, அவங்க இப்படி இவ்வளோ பெரிய பணக்காரங்க ஆகிட்டாங்களா, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆமென். ஈசாக்கு இருந்தான், விதைச்சான். எப்போ? பஞ்ச காலத்தில் விதைக்கிறான். பஞ்ச காலத்தில் தண்ணி கிடையாது. அவன் பேர் என்னன்னா நீரூற்று. அவன் எங்கெல்லாம் பள்ளம் தோடுறானோ, எங்கெல்லாம் துறவு நோண்டுறானோ அங்கெல்லாம் நீரூற்று. அவனுக்கு பேரே நீரூற்று. நம்ம எங்கெல்லாம் தோன்றானோ, நீங்களும் அப்படித்தான். எங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆண்டவருக்காக நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும், எந்த காரியங்கள் செய்தாலும் கர்த்தர் அதில் பெருக்கத்தை உண்டாக்குவார். வறண்டு போயிருக்கும், ஆனாலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி ஆண்டவராகிய தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்த பஞ்ச காலத்தில் தான் ஆசீர்வதித்தார். நல்ல நிலையிலே ஆசீர்வதிக்கலை. இஸ்ரவேல் ஜனங்களை எப்போ ஆசீர்வதித்தார்னா 7 வருஷம் பஞ்சமாக இருக்கிறப்ப தான் ஆசீர்வதிச்சார். ஒரு வண்டு கூட வரல. வண்டு ஜாதிகள்னு போட்டிருக்கு. ஒரு வண்டு கூட வரல, ஒரு தவளை கூட வரல, ஒரு வெட்டுக்கிளி கூட வரல, ஒரு பேன் கூட வரல. எல்லாத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தார். ஆகவே பிரியமான தேவஜனமே, ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு இந்த காலவேளையில் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அவர் உங்களுக்கும் மற்றவருக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். நீங்கள் வேணால் வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் வேறு ஆள். நம்புறீங்களா?
வெளியே வேணால் நம்ம சாதாரண ஆளாக இருக்கலாம், சாதாரண பேண்ட்டு சாதாரண ஷர்ட்டு போட்டிருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது யாருன்னா, நம் உலகத்தில் இருப்பவனும் நமக்குள் இருப்பவர் பெரியவர். அவர் இருக்கார், அவர் இருக்கார். பயப்படாதீங்க. அவன் பார்த்திங்கன்னா அவன் நீரூற்று. யார் நீரூற்றுனா ஈசாக்கு. எங்கெல்லாம் தூர பண்ணுறானோ, எங்கெல்லாம் துறவு பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அவனுக்கு என்ன வருதுன்னா தண்ணி வருது. நிலம் பார்த்திங்கன்னா செழிக்குது, பயங்கரமாக அறுவடை வருது, 100 மடங்கு அறுவடை. அவன் பார்க்குறான், அபிமெலேக்கு பார்க்குறான். பார்த்துட்டு அந்த ராஜா பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான், எப்படி இவனுக்கு மாத்திரம் வருது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போகிறான். சண்டை போடல, போகிறான். போய் பார்த்துட்டு சொல்கிறான், உனக்கு நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும் அந்த வார்த்தை. ஆதியாகமம் 24 இருக்குது. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் பாரு, அவன் எங்கெங்கெல்லாம் துறவுனானோ அங்கங்கெல்லாம் தண்ணி வந்துச்சு. ஆனால் அபிமெலேக்கு ராஜா அவர்கள் எங்கெங்கெல்லாம் பள்ளம் துறவு நோண்டுனாங்களோ அங்கெல்லாம் என்ன வரல, தண்ணீர் வரல. ஆனால் ஈசாக்குக்கு மாத்திரம் வந்துச்சு. ஏன்னா கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கை மட்டும் இல்லை, உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். மற்ற ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். எகிப்தியருக்கும் உன் ஜனங்கள்ன்றதை மற்ற ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும்படி செய்வேன். இந்த மாதத்தில் நிச்சயமாக இந்த மாதம் இறுதியில் பாருங்கள், ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. போன மாதத்தில் நம்ம பார்த்தோம், கர்த்தர் நன்மை செய்வான்னு சொல்லி. எத்தனை பேர்த்துக்கு நன்மை செய்தார்? ஆமாம், நான்லாம் சொல்ல முடியும், ஆண்டவர் நன்மை செய்தார். எனக்கு நிச்சயமாகவே நன்மை செய்தார். இந்த மாதமும் ஆண்டவர் என்ன சொல்வார்னா, மிகப்பெரிய ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்து ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே பாருங்கள், இதெல்லாம் ஆரோன் இருக்கும்பொழுது அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறவன். ஆனால் அவனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணார் மோசே, எல்லாரும் ஒரு கோல் எடுத்துடுவாங்க, காஞ்சி போன கோல், காலை எடுத்துகிட்டு கோல் எடுத்துகிட்டு ஆசாரிப்பு கூடாரத்தில் வைங்க. எந்த கோல் அது துளிர்த்து, அது பூத்து, அது காய்த்து, அது பழம் கொடுக்குதோ அதுதான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டது. அந்த ஒரு ராத்திரி வச்சுட்டு போயிட்டாங்க. மறுநாள் கால அப்புறம் எல்லாருடைய கோல்லையும் அவங்கவுங்க பேர், செபுலோன், நப்தலி அப்படின்னு சொல்லி கோத்திரங்களின் பேர் 12 கோலை கொண்டாந்து வைக்கிறாங்க. கோத்திரங்களை பேர் வைக்கிறாங்க. ஆரோனும் அவனுடைய பேரை எழுதி வைக்கிறான். காலையில் போய் பார்க்கும்பொழுது அது பூத்து, அது காய்த்து பழத்தை கொடுத்து, அது வாதை பழங்களை கொடுத்துச்சின்னு, ஆல்மண்ட் ஃப்ரூட்ஸ் கொடுத்துச்சான். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்ற ட்ரைப்ஸ்க்கும் ஆரோனுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணவர். சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்தில் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இளையகுமாரன், மூத்த குமாரன் உங்களுக்கு தெரியும். இளையகுமாரன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனான். வரும்பொழுது வெறுமையாக வந்தான். வந்தவனை சும்மா விட்டாராப்பா, போட்டு கட்டி வச்சு அடித்தாரா? இல்லை, ஓடி போய் கட்டி முத்தம் கொடுத்து, உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு, கைக்கு மோதிரம் போட்டு, காலுக்கு பாதரட்சியை கொடுத்து, அதுக்கப்புறம் கொளுத்த கன்றை அடித்து, அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரா, ஒரு பெரிய மியூசிக் டான்ஸ் எல்லாம் நடந்துச்சு. இதுதான் அப்பாவுடைய அன்பு. ஆமென். அப்பாவோட அன்பு அதுதான். நீங்கள் மொத்தம் வந்துருங்க. யோசப் சொல்கிற என்கிட்ட வந்துருங்க, ஆண்டவர் சொல்கிற என்கிட்ட வந்துருங்க, நான் உன்னை பெரிய சாத்தியாக்குவேன், என்கிட்ட வந்துரு, நான் உன்னை உயர்த்துவேன், உன் தேவைகளை அனைத்து நான் சந்திப்பேன். மேக் அ கம்பேக். ஆண்டவருக்கு வந்துருங்க, ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவச்சனமே, இளையகுமாரன் வந்த பொழுது இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாங்க. ட்ரெஸ்ஸை மாற்றினாங்கன்னா ரோப், த பெஸ்ட் ரோப் அப்படின்பாங்க. உயர்ந்த வஸ்திரம், பெஸ்ட் ரோப், ராஜாக்கள் போடுறது, அதை கொடுத்தாங்களாம். ஒரே நாளில், ஒரு நாளில் எல்லாத்தையும் மாற்றினது என் ஆண்டவர். அதே போல் உங்களையும் இந்த மாத்திரை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தை மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, உன் மகன் திரும்பி வருவார். ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்.
போன வண்ணமாக வரமாட்டார், மனம் திரும்பி வருவார். இளையகுமாரன் போல ஒரே நாள் தான் எல்லாம் மாறி போயிடுச்சு. யோசேப்பு சொல்றான், என்கிட்ட வந்துரு, நான் உனக்கு ஆகாரம் கொடுக்கிறேன். 5 வருஷம் பஞ்சம் கொடுமையாக இருக்கும், இன்னைக்கு அவட்ட வந்துருங்க. சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்களும் நானும் யாரு சொல்லுங்களேன். சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் நானும் யாரு? சத்தமா சொல்லுங்க. சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் நானும் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் என்ன பண்ணுவாராம் சொல்லுங்களேன். எனக்கு ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டாக்குவார். உங்களோட நல்லா படித்து டாக்டர் இன்ஜினியர் அப்படி இப்படிலாம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் விசேஷித்தமானவன். நீங்கள் விசேஷித்தமானவன். ஏன் தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நம்ம கிட்ட இருக்கிற ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன். நம்மகிட்ட இருக்கிற ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் என்ன பண்ணுவீங்க? யூ வில் see the difference. கொஞ்ச நேரம் ஆராதிச்சுட்டு பாருங்களேன், தேவ சமாதானம், தேவ பிரச்சனை வரும். கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு பாருங்களேன், ஆண்டோட பிரச்சனை வரும். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, நான் முன்னாடி சொன்னேன், என் ஜனத்துக்கும் முன் ஜனத்துக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். 2வது, சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவராக இருப்பீங்க. அது மாத்திரமல்ல, தாவீது, ஜெஸ்ஸி, கடைசி பையன் விட்டுட்டாங்க. எல்லாருமே ஆடுட்டு தான் போயிட்டு இருந்தான், மேய்ச்சிட்டு தான் இருந்தான். ஆண்டவர் விட்டுட்டாரா? விடலை. அவனை யாரா மாற்றினார்? எம்பரர், ராஜாதி ராஜாவா மாற்றினார். தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற மாற்றினார். கவலைப்படாதீங்க, இந்த மாதம் கர்த்தரே உங்களை நடத்துவார். உங்க ஜனத்துக்கும் என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணுவேன். யார் சொல்றா? கர்த்தர். யாரை பார்த்து சொல்றாரு? மோசேயை பார்த்து சொல்றாரு. சொன்னதை நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினார். வெளியே வரும்பொழுது எப்படி வந்தாங்களா? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வந்தாங்க. எகிப்தியரை கொள்ளை அடிப்பது சாதாரண காரியம் அல்ல. பயங்கரமான வல்லரசு உள்ள நாடு. அந்த வல்லரசு உள்ள நாட்டை சாதாரண கூலி வேலை செய்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு வந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படி செய்வேன். எத்தனை பேர் வித்தியாசம் உண்டாக்க வேண்டும் நினைக்கிறீங்க? மேன் கோஷன் என்று சொன்னால் the place of plenty and the place of comfort. கோஷன்லாம் தங்கியிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேர் என்னென்னா, அந்த பிளேஸ் ஆஃப் பிளென்டி, நிறைய விளைச்சல் நிறைய வருகிற நல்ல ஒரு பெஸ்ட் லேண்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். தி பிளேஸ் ஆஃப் கம்ஃபர்ட், சமாதானமாக இருக்கும்படி காப்பார். நீங்கள் மோட்டரில் தண்ணி வரும், நாளைக்கு தண்ணி வராது, அப்படிலாம் இல்லை. எல்லா நாளும் நீர்ப்பாய்ச்சல் உண்டாக்கி கொண்டே இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது என்னன்னா, கற்பாறையிலிருந்து நீரூற்று பெறப்படும். நம்புறீங்களா? கற்பாறையிலிருந்து நீரூற்று பெறப்படும். வனாந்திரத்திலிருந்து ஆறுகள் பெறப்படும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சந்தோஷமா இருங்க. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நமக்காக மரித்த, நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவர் சிந்தின ரத்தம், ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கலாம் நன்மையான பேசுகிற இயேசுவின் ரத்தம். இந்த மாதம் இயேசப்பா உங்களை பாதுகாப்பார். உன்னதமான ஒரு மறைவு இருக்கும். சர்வ வல்லவர் நிழலில் தங்குவீங்க. வலது பக்கத்தில் 1000 பேர் விழுவான், இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுவான். விழுறோம் விழுட்டும், நீங்கள் விழ மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களுக்கு இருக்கும். நம்புறீங்களா? இந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணீங்க.
ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு வித்தியாசத்தை கொடுங்க. எனக்கு வேலையில் ஒரு வித்தியாசம், என் குடும்பத்தில் வித்தியாசம், என் மகள், என் பையன், என்னோட குடும்பத்தில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணு. நான் உயரணும். நெருக்கம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? நெருக்கம் இருக்கிறதுல என்ன இருக்கும்? பெருக்கம் இருக்கும் இல்லையா? நெருக்கம் இருந்துச்சுன்னா பெருக்கம் இருக்கும். கவலைப்படாதீங்க. இந்த மாதம் முழுது கர்த்தரே முன்னின்றி நடத்துவார். சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென். சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். நம்புறவர் ஆமென் சொல்லுங்களேன். சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்களும் ஜனங்களும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். என் ஜனங்களும் உன் ஜனங்களும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று சொன்னவர் நிச்சயம் இந்த மாதத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்